ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் போயிட்டுருக்க கெட்டி மேளம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போ வெற்றி துளசி இவங்களோட திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. சாமி சிலையை கடத்திட்டு போனதில் சாமி சிலையை மீட்டு கொண்டு வராங்க. வெற்றி மேலே துளசிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் காதலை மட்டும் வெற்றியால் சொல்லவே முடியலை. ட்ரை பண்ணுறாரு சுற்றி சுற்றி துளசிக்கிட்ட எப்படியாவது தன்னோட காதலை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி. அவரால் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதுவும் அமையாததுனால எப்படியாவது துளசி கழுத்தில் தாலியை கட்டிடணும் இந்த திருவிழாவில் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கார் திருக்கல்யாணத்தில். சாமியோட திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்க வெற்றி துளசியோட கழுத்தில் தாலி கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் வரப்போகுது. இது ஆனால் சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வெற்றி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. வீட்டில் மேரேஜ் அப்படின்ட்டு சொல்லி பொண்ணு கேட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சடன் சர்ப்ரைஸாக கோவிலில் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்க துளசியோட கழுத்தில் சடனாக நம்ம வெற்றி தாலி கட்டுறது ரொம்பவே பரபரப்பான ஒரு ப்ரமோ வந்திருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெற்றி துளசி அவங்களோட மேரேஜ் ட்ராக் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்க? வெற்றி மேலே கோவப்படுவாங்களா? வெற்றியை மன்னிப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் துளசி செம்ம கோவப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன? வர போகிற ட்ராக்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.